கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் போகலாம். இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலே நீங்கள் சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், துன்பத்தோடு கூட இருக்கலாம், வேதனைகளோடு கூட இருக்கலாம், பாடுகளோடு கூட இருக்கலாம், அல்லது கடனோடு கூட இருக்கலாம், எவ்வளவோ சுமைகளோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன பண்ணும்? ஓடி போகும். அது உங்களை என்ன பண்ணாது? பின் தொடரவே தொடராது. உங்கள் வேதனை உங்களை விட்டு ஓடி போகும், உங்கள் கடன் உங்களை விட்டு ஓடி போகும், உங்கள் கஷ்டம் உங்களை விட்டு ஓடி போகும், உங்கள் துன்பம் உங்களை விட்டு ஓடி போகும், உங்கள் கண்ணீர் உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எல்லா காரியமும் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? உங்களை விட்டு ஓடி போகும். பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, வாசிங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக என்ன பண்ணுவார்கள்? ஓடி போவார்கள். இங்கே வசனத்தை நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் வருவார்கள். பிரச்சனை வரும், கவலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வருகிற வழி ஒரு வழி தான். ஆனால் வசனம் சொல்லுகிறபடி ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். ஆனால் 7 வழியில் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக யாரும் என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் யாரும் செய்யவே முடியாது. வருவார்கள். ஆனால் எத்தனை வழியாக ஓடிடுவாங்க? 7 வழியில் கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வழி, ஆனால் போகிறதுக்கு பாருங்கள், கர்த்தர் 7 வழியை தராரு. அவங்க 7 வழியில் போயிடுவாங்க. நீங்கள் இந்த நாட்களில், இந்த வாரங்களில் ஒரு துயரத்தையும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை சஞ்சலத்தின் தவிப்பையும் என்ன பண்ணுவார்? நீக்கி போடுவார். ஓடி போகும். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையும் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். யார் சொன்னாருங்க? கர்த்தரே இதை சொல்றார். என்ன கர்த்தர் சொல்றாரு? உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, என் கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, வேதனைக்குள்ளே இருக்கிறேன், நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு நீங்கள் புலம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த கண்ணீரை என்ன பண்ணுவாராம்? கர்த்தரே துடைச்சிருவார். இது யார் சொல்கிறாருன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. பாருங்கள், இன்னொரு வசனம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாசிக்கலாம். நான் எருசலேமின் மேலும் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேலும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகியின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி என்ன பண்ணுவதில்லை? கேட்பதே இல்லை. பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும், கவலைகளையும், கஷ்டங்களையும், பாரங்களையும், துன்பங்களையும் எல்லாவற்றையும் நீக்கி அவர் சொல்கிறார், நான் எருசலேமின் மேலும் களி கூர்ந்து. எருசலேம்ங்கிறது உங்களை தான் சொல்கிறார். எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர்களுடைய அழுகியின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி நான் கேட்கவே மாட்டேன். இனி நான் கேட்கவே மாட்டேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் தேசத்தில் அடிமையாய் காணப்படுகிறார்கள். யாத்ராம புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயோ தேவனே, இவ்வளவு கஷ்டப்படுத்தி வேலைகளை செய்கிறோம், கொடுமைப்படுத்துகிறார்கள், 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் விட மாட்டேங்கிறாங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் குறைவு போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. தேவனே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஐயோ துன்பமாக இருக்குது, தேவனே எங்களை எப்படியாவது விடுதலையாக்குங்க என்று சொல்லி எல்லா ஜனங்களும் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்.
அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி நான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை நான் மீட்டெடுத்திருக்கிறேன், உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன். அவராலே நீங்கள் மீட்கப்பட்ட ஜனம். நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அழுகவும் மாட்டீங்க, சஞ்சலமும் தவிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்ன விளம்பினது. நல்லா கவனிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்ணுவாராம், துடைப்பார். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்களுக்கு கண்ணீரை யாரும் துடைக்கிறதுக்கு யாருமே இல்லையா? நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. என் கண்ணீரை யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அழுவோம். ஆனால் தொடச்சி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். உங்கள் கண்ணீர் என்ன பண்ணுவாராம், துடைப்பார். நீங்கள் அழுகவே மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது, கஷ்டம் வரவே வராது, துன்பம் வரவே வராது, வேதனைகள் வரவே வராது. ஏன்னா தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாருங்க. உங்கள் கண்ணீரை துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. முந்தின காரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா, பிரச்சனை, கவலை, கண்ணீர், வேதனை, கடன், வியாதி, இது எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், ஒழிச்சிட்டாரு. உங்களுக்கு பாருங்கள், அது மேலே இன்னும் அடுத்த வசனம் சொல்கிறார், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் நீ ஓடி போச்சு, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். உங்கள் தொழிலில், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ண போகிறேன், புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை நிச்சயமாக செய்ய போகிறார். பாருங்கள், சங்கீதம் 35வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு கவனிக்கலாம். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். கண் சிமிட்டாமலும் இருப்பார்கள். பாருங்கள், அதுக்கப்புறம் வசனம் சொல்லுங்கள், அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை என்ன பண்ணுகிறார்கள், கருதுகிறார்கள். இங்கே என்ன சொல்கிறாரு, சத்துருக்கள் என் நிமித்தமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல், ஒரு காரியம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் விலக்கி ஓட போக பண்ண போகிறாரு. பாருங்கள், அதனால தான் இன்னொரு வார்த்தையை மட்டும் நான் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் சில காரியங்களை நான் காட்டுகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். வசனத்தை நீங்கள் கவனிங்க. தண்ணீர்களை நீங்கள் கடக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உங்களோடு இருப்பேன். நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, கஷ்டங்களை சந்திக்கும் போது, துன்பங்களை, வேதனைகளை சந்திக்கும் போது, இல்லாத போது, இருக்கிற போது, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உங்களோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வது இல்லை. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மீட்டு எடுத்தவர் கர்த்தர் மோசேவை கொண்டு வனாந்தரமான பாதையில் கொண்டு வருகிற பொழுது வந்து நிற்கும்போது செங்கடல் ரெண்டாக நிற்குது, பெரிய செங்கடல். இதை என்ன பண்ணும், இதை தாண்டி தான் அவங்க போகணும். இல்லைன்னா பார்வோன் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, திரும்பவும் கொள்ளையிட்டு கொண்டுட்டு மறுபடியும் அங்கே அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. எல்லா ஜனங்களும் கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனை பண்ணுறாங்க. மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, மோசே, பிரேத குழி இல்லை என்று சொல்லி என்னை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். மோசேவின் இடத்துல கர்த்தர் சொன்னார், மோசே உன் கையில் என்ன இருக்குது, கோல் இருக்குது, அதை நீ தண்ணீர் என்ன பண்ணு, செங்கடலை அடினாரா, நீட்டுனாரு. செங்கடல் என்ன ஆயிடுச்சு, ரெண்டாக பிளந்துருச்சு. பெரிய அதிசயம் பாருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லைன்னா உன் மேலே ஒரு தண்ணி கூட படாதுப்பா, உன் மேலே ஒரு தண்ணி கூட
படாது. ஒன்று அப்படியே வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணார், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், கொண்டு போனாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற செங்கடலை கர்த்தர் ரெண்டாய் பிளப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற யோர்தானை அதை பின்னிட்டு போக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் அக்கினியில் நடந்தாலும் வேகாத இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு அக்கினி ஜுவாலையில் என்ன பண்ணாங்க, அவங்க 3 பேரையும் போட்டாங்க. அங்கே இருந்தவர் யாருங்க, கர்த்தர். அங்கே இருந்தவர் கர்த்தர். 3 பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, 4வதாய் கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்தா, எட்டி பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளார மகிழ்ந்து கழுகுறுகிறாங்க. என்னப்பா நடக்குதுங்க, ஒரு அக்கினி ஜுவாலையில் நம்ம உள்ளார போட்டிருக்கிறோமே 3 மனிதர்கள், அவர்கள் இன்னும் வேகாமல் இருக்கிறார்கள், வெந்து போகாமல் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் கருகாமல் இருக்கிறார்கள். என்ன நடக்குது? அவர்கள் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர், கைவிடாதவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அவரோடு கூட இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர்களை என்றென்றைக்கும் கைவிடாத தேவன். பாருங்க, வெளியில் வர்றாங்க, அவங்களுடைய சட்டையில் இருக்கிற அந்த ஸ்மெல் கூட என்ன ஆகலை, கருகுனால் ஸ்மெல்லே அடிக்கல. அவ்வளோ கர்த்தர் என்ன பண்ணார், பார்த்துக்கிட்டார். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் அக்கினியில் நடக்கும் போது கூட வேகாத இருப்பீங்க. அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் என்ன பண்ணாது, பற்றவே பற்றாது. எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, எழும்பவே முடியாது. சஞ்சலமும் தவிப்பும் இந்த வாரம் கர்த்தர் உங்களை விட்டு என்ன பண்ண போகிறாரு, ஓடி போக பண்ண போகிறார். பாருங்கள், 2 உதாரணங்களை நான் காட்டுகிறேன். வேதாகமத்தில் இதே போல் சஞ்சலத்தோடு தவிப்போடு கஷ்டத்தோடு இருந்த ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படி உதவிகளை செஞ்சார்னு சொல்லி 2 சம்பவங்களை மட்டும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்துகிறபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இங்கே நல்லா கவனிங்க, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன பண்ணும், ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன பண்ணும், ஓடி போகும். இங்கே ஆகாருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சஞ்சலம், ஒரே தவிப்பு, ஒரே போராட்டம். பாருங்க, அந்த போராட்டத்தை மத்தியில் அவள் ஓடி போகிறா. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இங்கே என்ன நடக்குது, சாராள் பிள்ளை பெறாமல் இருக்கிறாள். ஆகார் கர்ப்பவதியாக காணப்பட்டது நிமித்தமாய் சாராளை பார்த்து அவள் சிரிக்கிறது, சாராளை பார்த்து கொஞ்சம் கேவலமாய் நினைக்கிறத இவ கண்ட உடனே இவள் ஆகார் மேலே இவள் என்ன ஆகி போச்சு, கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தங்க பிள்ளை பேர் இல்லாத போது, ஒருத்தங்களை அவமானப்படுத்தும் போது என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம், அந்த சூழ்நிலை துன்பம் இருக்கும்போது அவங்கள பார்த்து கிண்டல் கேலிகளை பண்ணும்போது அவமானங்கள். இதை போய் அவங்க கணவனார் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அந்த பெண் உன் கையில் இருக்கிறா, நீ என்ன செய்கிறியோ செஞ்சுக்கோ. ஆனால் பாருங்க, சாராய் அந்த ஆகாரை போட்டு கொடுமைப்படுத்துகிறா. நீ எப்படி என்னை பழி வாங்கலாம், நீ எப்படி என்னை கேவலமாக நினைக்கலான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அந்த பெண்ணு கொண்டு வந்து கொடுக்குறா. பாத்திரத்தை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கழுவிக்கிட்டே இருக்கிறா. கழுவுன பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கழுவுன்னு சொல்லி போட்டு கொடுமை. வீட்டில் துணியை துவைச்சிக்கிட்டே இருக்கிறா, வீட்டில் பெருக்கிக்கிட்டே இருக்கிறா, வீட்டில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, வீட்டில் பிள்ளைகளை பார்க்குறா, மற்ற பிள்ளைகளை பார்க்குறா, ஆடு மாடுகளை குளிப்பாட்டுக்கிறா, எல்லா வேலையும் கடினம். பாருங்கள், சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். நமக்கு வேலை மேலே வேலை. யாராவது கேட்குறாங்களா? இல்லை. அந்த டைமில் பாருங்கள், இன்னும் 2 பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டுட்டு தான் போவாங்களே தவிர நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. இந்த ஆகார் பாருங்கள், அவ்வளோ வேதனை.
அதனால தான் பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தருடைய தூதனானவர் கேட்குறாரு, சாராய் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கிருந்து வருகிற, நீ எங்கே போகிற, எங்கே ஆகாரே போற, நீ எங்கேயும் போகாத. பாருங்க, அப்பொழுது கர்த்தர், 9வது வசனம், அப்பொழுது கர்த்தர் கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் பாருங்க, அவ ஓடி போறா. ஐயோ, இந்த பிரச்சனை தாங்க முடியல, என் கவலை தாங்க முடியல, என் கண்ணீர் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, என்னை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, நான் எதுக்கு இங்கே வாழணும், நான் என்ன பண்ணுகிறேன், நான் ஒரு தூரமாக போய் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போறா. இது எல்லாம் போயிடுமேன்னு போறா. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்ணுறாருங்க, நீ எங்கேயும் போகாத, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பாருங்க என்ன சொல்கிறாரு, அவர் கையின் கீழே அடங்கி இரு. நல்லா சொல்லுங்க, கையின் கீழே அடங்கி இரு. கர்த்தருடைய தூதனானவர் கொண்டு வந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணுக்கு சொல்கிறாப்புல, ஆகாரே, உனக்கு வேதனை தான், கஷ்டம்தான், துன்பம் தான், பிரச்சனை மேலே பிரச்சனை தான், ஆனால் நீ சில காலம் அங்கேயே அடங்கி இரு. நீங்கள் இருப்பீங்களா? இன்றைக்கி வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கள பார்த்து ஒரு 2 நாள் வீட்டில் துணி துவைங்க, வீட்டை கூட்டுங்க, காரை கழுவுங்க, வேலை போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா வீட்டு வேலையில் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் தயவுசெய்து எனக்கு சம்பளம் சேர்த்தி கொடுங்க, இத்தனை வேலை என்னால் செய்ய முடியாது. அப்போ நான் வேறு பக்கம் என்ன பண்ணுக்கிறேன், பார்த்துக்கிறேன், என்னால் எல்லாம் செய்ய முடியாது, எனக்கு ஒரு 2 வேலை கொடுத்தீங்கன்னா பாத்திரம் கழுவலாம், சமைக்கலாம், இதை வேணால் செய்யலாம், துணி துவைக்க முடியாது, வீடெல்லாம் கூட்ட முடியாது, மற்றதெல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா தயவு செய்து என்ன பண்ணிவிடுங்க, விட்டுரும்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த பெண் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அடங்கி அங்கேயே இரு. உங்களுக்கு சொல்கிறாரு, வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அதே இடத்துல இருங்க. உங்களுக்கு பிரச்சனை தான், உங்கள் வேலையில் பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, உறவுக்காரங்க நிமித்தம் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை தான், இதை விட்டு நீங்கள் போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தீர்மானம் பண்ணுகிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கேயே அடங்கி இரு. அவர் சொன்னார்னா ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுது, நிச்சயமாக இருக்குது. பாருங்கள், அது கீழே இருக்கிற வசனம் சொல்கிறாரு, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். அப்போ பாருங்க, நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு உடன்பட்டு நம்ம எந்த ஸ்தலத்தில் இருக்கிறோமோ, கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதித்து, நம்ம பேரை பெருமைப்படுத்தி, அந்த இடத்துல எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சு நம்மளை பெருக பண்ணி தான் அந்த இடத்த விட்டு நம்மளை என்ன பண்ணுவார், கடந்து போக பண்ணுவார். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாருங்க. நான் சொல்லுறேன், அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆகாரு அவள் வேலையை நல்லா சுறுசுறுப்பாக செஞ்சுருப்பா, கஷ்டப்பட்டிருக்க மாட்டா, சந்தோஷத்தோடு செஞ்சிருப்பா, கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டா, சொன்னது எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருந்திருப்பா, சாராய்க்கு ஒத்து போயிருந்தனால தான் பாருங்க இவ்வளோ ஆண்டு காலம் அவளோடு என்ன பண்ணியிருந்தா, ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் சாராளோடு என்ன பண்ணியிருந்தாங்க, சமாதானமாக இருந்தாப்புல. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட சஞ்சலங்களை, தவிப்புகளை நீக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், பெருக்கத்தை கொடுப்பார். மறுபடியும் இன்னொரு சம்பவத்தை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாத இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இங்கே என்ன நடக்கிறது, எல்கானாவுக்கு மனைவிகள் 2. இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பெயர் பென்னினாள். அப்போ இந்த எல்கானாவுக்கு பென்னினாளுடைய பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைகள்லாம் இருக்கிறது. இங்கே அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இந்த பென்னிலாளுக்கு 10 குமாரர்கள் வைத்து கொள்ளுங்களேன். இங்கே அன்னாளுக்கு என்ன இல்லைங்க, பிள்ளைகள் இல்லை, கஷ்டம், வேதனை, துக்கம். உங்களுக்கே தெரியும், திருமணமாகி ஒரு ஆண்டு காலத்திற்கு அப்புறம் எல்லாருமே நிச்சயமாக கேட்டுருவாங்க, என்ன எங்கள் வீட்டில் விசேஷமா அப்படின்பாங்க. இன்னும் எப்போ பிள்ளை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. காலங்கள் செல்ல அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சந்ததிகளை எதிர்பார்க்கிறார்கள்.
அப்போ சந்ததி இல்லாத போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை என்ன பண்ணுகிறாங்க? கேவலப்படுத்துகிறார்கள், சில அவமானப்படுத்துகிறார்கள், சில இடங்களுக்கு அவர்கள் போகவே முடியதில்லை. அவ்வளோ காரியங்களில் அவர்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். அதை நம்ம விட்டுடுங்க. இங்கே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத போது அவள் அழுகிறா, கஷ்டப்படுறா, வேதனைப்படுறா, துக்கப்படுறா. அதனால தான் அவன் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து சொல்கிறான், அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏம்மா அழுகிற? நான் இருக்கிறேன்ல, நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். நீ எதையும் குறிச்சும் பயப்படாத, கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத. நீ தேவனுடைய சமூகத்தில் சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, காரியத்தை விட்டுட்டு போன்னு சொல்லி எல்கானா சொல்லுகிறார், அவருடைய கணவர் சொல்லுகிறார். அதனால தான் பாருங்கள், ஏன் சாப்பிடாமையே இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? ஏன் சஞ்சலப்படுற? அண்ணாலே ஏன் சஞ்சலப்படுற? கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும்னு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் பாருங்க, அவள் அண்ணாள் எங்கே போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் மணிக்கணக்காக அமர்ந்து நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், சஞ்சலம், தவிப்பு, போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இந்த அண்ணாளை போல, ஆண்டவரே நான் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் காரியத்துக்கு பதில் வரலைன்னு சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஏலி சொன்னார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுமா, நீ போகலாம். நிச்சயமா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இனி உன் வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருப்பாது, உன் வாழ்க்கையில் ஆனந்த களிப்பு இருக்கும். நீ ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பாய், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுடைய சஞ்சலங்கள், தவிப்பு, துக்கம், வேதனை எல்லாம் இன்றோடு முடிந்து போச்சு. நீங்கள் வருகிற மாதங்களிலே நிச்சயமாய் கர்த்தர் ஆனந்த களிப்பையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசுவினாலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். பிரச்சனைகள் வராது, கவலைகள் வராது, வியாதிகள் வராது, துன்பங்கள் வராது. எல்லாவற்றையும் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். என்னங்க பாஸ்டர் சொல்கிறீங்க? எங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்குது, நான் இவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, எப்படிங்க நன்மைக்கு எதுவாக நடக்கும்? நடக்குங்க. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அவரை இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இயேசு என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுவார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இங்கே பவுலுக்கு ஒரு பிரச்சனை, பவுலுக்கு ஒரு போராட்டம், ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு. அவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்போ என்னை விட்டு நீங்கும்? என் வாழ்க்கையில் இது ஒரு கொட்டும் சாத்தானா இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மறவே முடியல. வேதனை, துக்கம், வியாதிகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டது. இயேசுவே நீர் எப்போ இந்த காரியம் என்னை விட்டு நீங்கும்? கேட்குறாருங்க. எத்தனை தரம் கேட்குறாரு? 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டாராம். அதற்கு இயேசு, அதற்கு பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் துக்கமும் நீங்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம், மேன்மை பாராட்டுகிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் துக்கம், கஷ்டம், கவலை, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும், அவர் கிருபை
எனக்கு போதும். பாருங்க, வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குது, வேதனை இருக்குது, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய கிருபையினாலே என்னை தாங்குவார், தப்புவிப்பார், நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் எப்போதும் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் கிருபை எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அது ஓடி போகுமா போகாதுங்களா? நிச்சயமாக ஓடி போகும். ஓடி போவதற்கு யார் உதவி செய்வா? கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு உதவி செய்யும், கிறிஸ்துவின் பலன் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அவரை நடத்துவார். நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து நம் ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.